வளர்ச்சியை விளைவிப்போம். லெட்ஸ் கல்டிவேட் டெவலப்மெண்ட். ஆல்போல் தலைத்து அருகுபோல் வேரோடி எல்லா வளமும் எதையும் எதிர்கொள்ளும் வல்லமையும் பெற்று வாழ்வோம். அண்டை அயலாரையும் வாழ வகை செய்வோம். வணக்கம். கிராமங்கள் இந்தியாவின் முதுகெலும்பு. கிராம பொருளாதாரமே தேசத்தின் உள்நாட்டு உற்பத்தியின் பின்புலமாக இருந்தது. இந்த தொலைநோக்கு பார்வையில்தான் பெருந்தலைவர் காமராஜர் அணைகளையும் தடுப்பணைகளையும் மதகுகளையும் கட்டி விவசாய மேம்பாட்டை உறுதி செய்தார். இன்றோ வேளாண்மை விவசாயிகளின் நிலை நம்பிக்கை இழந்து வருகிறது. 1991ஆம் ஆண்டு கிராமங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதை இலக்காக கொண்டு கிராமியம் தொண்டு நிறுவனம் உருவானது. அறக்கட்டளையின் தலைவராக முனைவர் நாராயணன் பொறுப்பேற்று அர்ப்பணிப்புள்ள பணியாளர்களை கொண்டு சேவை செய்து வருகிறார். விதை முதல் விளைச்சல் வரை, சேய் முதல் அம்மையப்பன் வரை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் கிராமியம் நிறுவனம் பணியாற்றி வருகிறது. சமூகத்தில் குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் என்று சமூகத்தின் அடித்தட்டு மக்களை இலக்காக கொண்டு கிராமியம் பயணித்து வருகிறது. கல்வி, அமைப்புகள், மாற்றுகள் என்று 3 தளங்களில் பணி செய்து வருகிறோம். கல்வி, அறிவை பெறுதலும் மனப்பயிற்சி அளித்தலும் என்ற புரிதலில் மாலை நேர பள்ளி, சிறப்பு பயிற்சி மையங்கள், போட்டித் தேர்வு, கூர்நோக்கு பயிற்சி மையங்கள், ஊரக குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டு பணிகள், மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்து பயிற்சிகள் வழங்கி சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கி உள்கடன் மற்றும் வெளிக்கடன் வசதிகளை உருவாக்கி தருவது மூலம் பெண்கள் சுய ஆளுமை வளர்ச்சி பெற, தலைமைத்துவ பண்புகளை மேம்படுத்த கிராமியம் வழிகாட்டுகிறது. விவசாயிகளை ஒருங்கிணைத்து வேளாண் குழுக்களை அமைத்து வருவதோடு நிலவள நீராதார பராமரிப்புகளை மக்கள் பங்கேற்புடன் செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத் திட்டங்களாக விவசாயிகளை வியாபாரிகளாக மாற்றிடும் பொருட்டு வேளாண் உற்பத்தியாளர் கம்பெனிகளை உருவாக்கும் நோக்கத்தோடு பணி செய்து வருகிறது. இளையோருக்கு மாற்றுத்திறன் பயிற்சிகளான தையல், எம்ப்ராய்டரி, கணினி பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோர்களாக சுய தொழில் செய்து முன்னேறும் ஆயத்த பணிகளை செய்து வருகிறது. இவை அனைத்தும் கிராமியம் தொண்டு நிறுவனத்தின் சமுதாய வளர்ச்சி திட்டங்களில் முன்னோடி திட்டங்களாகும். வளர்ச்சியை விளைவிப்போம். கரூர் மாவட்டம் வேறுபட்ட நில அமைப்புகளை கொண்டது. கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் சார்ந்த 25 ஊராட்சிகளில் 17 ஊராட்சிகள் முழுக்க முழுக்க பருவகால மழையை மட்டுமே நம்பியுள்ள பகுதிகளாகும். மாவட்ட மழை பொழிவு 652 மில்லிமீட்டர். தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்த்தே பயிர் சாகுபடி பணிகள் நடைபெறும். குளம், குட்டை, கிணறு, ஆழ்துளை கிணறு மூலமே நீர்ப்பாசன வேளாண்மை நடைபெறுகிறது. இந்த திட்டத்தின் இலக்கு பகுதிகள் 85 விழுக்காடு மானாவாரி விவசாய பகுதிகளாகும். கடந்த 5-6 ஆண்டுகளாகவே பருவமழை பொய்த்துவிட்டது. குடிநீருக்கே அல்லாடும் நிலை. கால்நடைகளுக்கு தீவனம், குடிநீர் ஆதாரம் இல்லாமல் கடும் வறட்சி, விவசாயம் இல்லாததால் மாற்று வேலைகள் தேடி புலம்பெயர்ந்து செல்வது, நிலங்களை விற்பதும் நடைபெற்றது. வறண்ட நில தாவரமாகிய பனைமரமும் பட்டுப்போனது. தலையிழந்த பிண்டம் போல் தென்னை மரம் தண்டுகளாய் நிற்கும் கடும் வறட்சி. செடி, கொடி, பூண்டுகள் தருகுகளாய் காய்ந்து கருகிய அவலம். இரையும் தீவனமும் குடிநீரும் இல்லாததால் கால்நடைகளை வளர்க்க முடியாமல் வாயில்லா ஜீவன்களை வலிந்து போய் அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டனர் விவசாயிகள். மழை நீரை அறுவடை செய்ய, ஓடும் நீரை நடக்கச் செய்ய தடுப்பணைகள், நடக்கும் நீரை நிற்கச் செய்ய குளம், குட்டைகள், நிற்கும் நீரை நிலத்துக்குள் செலுத்த நிலத்தடி நீர்நிலை பராமரிப்பு, வளிமண்டல ஈரப்பதம் காக்க மரங்கள் வளர்ப்பு, நீராதார பயன்பாட்டு யுக்திகள், மாற்றுப்பயிர் வேளாண்மை என்றவாறு நீர் நிலவள மேம்பாட்டு பணிகளை 2017, 2018, 2019 ஆகிய 3 ஆண்டுகளாய் கிராமியம் தொண்டு நிறுவனமானது வளர்ச்சியை விளைவிப்போம், லெட்ஸ் கல்டிவேட் டெவலப்மெண்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது. கால்வாய் நீர்ப்பாசன பகுதிகளில் நெல், வாழை, கரும்பு போன்ற பயிர்களும், வறண்ட பகுதிகளில் சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்களான எள், கடலை, சூரியகாந்தி பயிரிடப்படுகிறது. வளம் குன்றா வளர்ச்சியை எட்டுவதற்காக
நீர் நிலவள மேம்பாட்டு பணிகள் மற்றும் ஊரக மகளிர் சுய ஆளுமை வளர்ச்சியை உருவாக்குவது மூலம் வாழ்வாதார முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு வளர்ச்சியை விளைவிப்போம் திட்டத்தை சொசைட்டி ஜெனரல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் CSR நிதி உதவியுடன் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் சார்ந்த போத்தராவுத்தன்பட்டி, வக்கனாமடை, பெரிய குளத்தூர், தோப்புத்தோட்டம், கட்டப்புலிப்பட்டி, காக்காயம்பட்டி ஆகிய பின்தங்கிய விவசாயத்தை மட்டுமே சார்ந்துள்ள கிராமங்களில் உள்ள 993 குடும்பங்களை நேரடி பயனாளிகளாகவும் 2400 மறைமுக பலன் பெறும் பயனாளிகள் வகையில் திட்டம் வரைவு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 2202 ஏக்கர் நிலம் திட்டப்பயனை அனுபவித்து வருகின்றது. முதல் கட்டமாக கிராம அளவிலான இலக்கு மக்களின் திட்ட விளக்க கூட்டம் மூலம் பணிகளும் பயனாளிகளின் பங்கேற்பு குறித்து விளக்கப்பட்டது. கிராம அளவில் திட்டத்தை செயல்படுத்த 3 வகையான குழுக்கள் அமைக்கப்பட்டது. 1. வேளாண் குழுக்கள். விவசாய விரிவாக்கம், மாற்றுப்பயிர் சாகுபடி, மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் உற்பத்தி, குறைந்த நீர், அதிக விளைச்சல் ஆகிய நோக்கத்திற்காக. 2. மகளிர் சுய உதவி குழுக்கள். விவசாயம் சார்ந்த வருவாய் பெருக்க திட்டங்கள், சேமிப்பு, கடன் வசதிகள், தொழில் முனைவோர் பயிற்சி, பொருளாதார நடவடிக்கை மூலம் குடும்ப வருவாய் அதிகரிப்பது, சமூக அந்தஸ்தை முன்னிலைப்படுத்துவது போன்றவையாகும். ஸ்ரீ முருகன் குழுவிலேருந்து பேசுகிறேன். கிராமியத்தில் நாங்கள் வரவு செலவு வச்சுருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம். அந்த குழுவில் லோன் வாங்கி நாங்கள் அனைத்து பேருமே 12 நபரும் அப்படியே இருக்கோம், பிரியாமல் 12 பேருமே சேமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆடு மாடு எல்லாமே வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம், பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். சுசீலா, நாங்கள் கிராமிய மூலியமாக லோன் வாங்கியிருக்கோம். பவளங்குழு 1.5 லட்ச ரூபா வாங்கினோம். மாடு வாங்கினவங்க வாங்கினாங்க, கடை வச்சுருக்காங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்க. நான் 6.25 லட்ச ரூபா கடைசியாக வாங்கின லோனு. இன்னும் 3 டியூ இருக்குது. கடனே நல்ல முறையில் செலுத்துவோம். 3. கிராம வள ஆதார பராமரிப்பு பாதுகாப்பு குழு. மாசு கட்டுப்பாடு, மரம் வளர்ப்பு, நீராதார வளங்களை நிர்வகித்தல், பாதுகாத்தல் போன்ற பணிகளாகும். பயிற்சிகள். அமைக்கப்பட்ட குழுக்களுக்கு கொள்திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அவை நவீன விவசாய யுக்திகள், இயற்கை வேளாண்மை, நீடித்த நிலைத்த விவசாயம், தோட்டக்கலை, சிறு குறு நீராதார வளம் மேலாண்மை, பயிர் மேலாண்மை, உற்பத்தி பொருள்களை சந்தைப்படுத்துதல் போன்றவையாகும். 3 ஆண்டுகளில் 600 விவசாயிகள் இப்பயிற்சியின் மூலம் பலன் பெற்று அவர்கள் அறிந்ததை செயல்படுத்தி வருகின்றனர். மகளிர் குழு பயிற்சிகள். 70 மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 760 உறுப்பினர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு கீழ்கண்ட பயிற்சிகள் கொடுத்து தகுதி மேம்பாட்டை உறுதி செய்துள்ளோம். குழு இயங்கியல், குழு அமைப்பு மற்றும் நிர்வாகம், வங்கி நடவடிக்கைகள், உள்கடன், வெளிக்கடன் திருப்பி செலுத்துகை, அரசு நலவள திட்டங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, ஊக்குனர் மற்றும் பிரதிநிதி உறுப்பினர்கள் பயிற்சி. சுயசேமிப்பு, சுயசார்பு, சுயமரியாதை என்ற தொலைநோக்கு குறிக்கோளுடன் மகளிர் குழுக்கள் நடைபெற்று வருகிறது. கிராம வளங்கள் பராமரிப்பு குழு பயிற்சிகள். திட்ட செயலாக்கம், நீர்நிலைகளை பராமரித்தல். 6 கிராமங்களில் 120 பயனாளி விவசாயிகளை கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு குடிமராமத்து முறைகள் மூலம் புனரமைக்கப்பட்ட குளங்கள், குட்டைகள் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன. பணிகள். நீரின்றி அமையாத உலகு. உலகு இயற்றியான் 3இல் 1 பங்கு பூமியாகவும் 2 பங்கை நீர்த்திரட்டாகவும் படைத்து விட்டான். பூமி வாழ் உயிரினங்கள் யாவும் பயன்படுத்தும் நீரளவு மிகவும் குறைவே. 3 விழுக்காடுதான் நன்னீர். மழை தரும் நீரே ஒரே ஆதாரம். காலநிலை மாற்றம் உயிர் சூழலில் தலைகளாக மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. பருவகால மாற்றம். ஏற்கனவே பருவகாலத்துடன் தங்க யுத்தம் நடத்தி வரும் விவசாயி வறட்சி, பொய்த்து போன மழை, 9 மாத மழை 3 மாதத்தில் கொட்டி தீர்ப்பதை தேக்கி வைக்கும் ஆதாரங்கள் இல்லாததால் வாழ்க்கை போராட்டத்தை நடத்துகிறான். வறட்சி பாதிப்புகளின் அறிவியல் காரணம் நவீன தொழில்நுட்பம், மரபுசார் சாகுபடி முறைகள் குறித்தும் நீர் மேலாண்மை பற்றிய புரிதலை இத்திட்டம் உருவாக்கி கீழ்கண்ட பணிகளை செய்து வருகிறது. நீர் சேமிப்பு, அறுவடை கட்டமைப்புகள்,
தூர்ந்து பயனற்று போன நீர்நிலைகளை புனரமைத்தல், சீரமைப்பு செய்தல், தடுப்பணைகள் கட்டுவது, கல்வரப்பு, மண்வரப்புகள் அமைத்தல், திறந்தவெளி கிணறுகளை ஆழப்படுத்துதல், மர வளர்ப்பு, நாற்றங்கால் அமைத்து மரக்கன்றுகள் விநியோகம் மற்றும் வளர்ப்பு, திட்ட பலன்களும் பயன்பாடுகளும். நீராதாரங்களை புனரமைத்தது மூலம் நீர் சேமிப்பு, கொள்ளளவு கீழ்கண்ட குளங்களில் தற்போதைய அளவிலிருந்து நீர் அதிகரித்துள்ளது. காக்காயம்பட்டி குளம் 21 லட்சம் லிட்டர், கட்டப்புலிப்பட்டி குளம் 40.40 லட்சம் லிட்டர், பெரிய குளத்தூர் குளம் 42.50 லட்சம் லிட்டர், தோப்புத்தோட்டம் குளம் 35.56 லட்சம் லிட்டர், போத்துராவுத்தன்பட்டி குளம் 55.10 லட்சம் லிட்டர், வக்கனாமடை குளம் 48.52 லட்சம் லிட்டர் என கொள்ளளவு உயர்ந்துள்ளது. இந்த பாசன வசதியால் சாகுபடி பகுதி விரிவடைந்து உணவு தானிய உற்பத்தி 2 டன்னிலிருந்து 2.5 டன்னாக உயர்ந்துள்ளது. குறைந்தபட்சம் 1 ஏக்கரில் இருந்து ரூபாய் 4000 கூடுதல் வருமானம் கிடைத்துள்ளது. கிணறுகளில் 3 முதல் 5 அடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. வறண்டு கிடந்த அடிக்குழாய் நீர்மட்டம் உயர்ந்து பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. கிராமியம் வெற்றி அனுபவங்களை சக தொண்டு நிறுவனமான இசை அறக்கட்டளைக்கு பயிற்சி அளித்து 3ஆம் ஆண்டு திட்டப்பணிகளை கிராமியத்தின் மேற்பார்வையில் இசை அறக்கட்டளை செயல்படுத்தியது. 85 விழுக்காடு நட்டு வைத்த மரக்கன்றுகள் வளர்ந்து கரியமில வாயு வெளிப்பாட்டை குறைத்துள்ளதுடன் விவசாயிகளுக்கு மரங்கள் மூலம் வருமானம் கூடியுள்ளது. 105 தீக்குச்சி மரம் அல்லது பீனாரி மரம் 1 லட்சம் ரூபாய் மதிப்புடன் வளர்க்கப்பட்டு வருகிறது. புங்கன், வேம்பு, தேக்கு, செம்மரம், சந்தன மரம், மா, பலா, எலுமிச்சை, நாவல், புளி போன்ற மரக்கன்றுகள் நடப்பட்டு வளர்ந்து வருகிறது. கட்டாரப்பட்டி ஊர் பேர். 32 செம்மரம் வச்சுருக்கேன், சந்தன மரம் வச்சுருக்கிறேன், ஈட்டி வச்சுருக்கிறேன், மகாகனி வச்சுருக்கிறேன். இதுக்கு குறைஞ்ச தண்ணியில் நான் சொட்டு நீர், ஸ்ப்ரிங்க்லரு இது மாதிரி போட்டு ஒரு கண்ணுக்கும் தனித்தனியாக பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறனால தண்ணியும் குறைஞ்ச தண்ணியில் நான் அதிக காடு மரக்கன்று வைக்கிறது மாதிரி ஆயிடுது. கட்டார்பட்டி ஆர் கோவிந்தராஜுங்க. 3-4 ஏக்கர் இருக்குங்க. மழை இல்லாத காரணத்தினால மண் சேர்வு தூந்து கிடந்ததுங்க. அந்த கிராமத்தில் போய் சொன்னாங்க, இதை நீங்கள் எங்களுக்கு சேர் எடுத்து கொடுங்க, மண் எடுத்து கொடுங்க, அடிக்கணி கொஞ்சம் உதவி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க தூர்வாரி கொடுத்தாங்க. இதெல்லாம் தூர்வாரி கொடுத்தது இந்த மண் தாங்க. கல்லெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்குங்க. இதெல்லாம் தூர் வாங்கி கொடுத்தா ஒரு 15 அடி தண்ணி ஈடு ஊறி இருக்குங்க. வயலுக்கு நாற்று போட்டிருக்கேன். நான் மிளகா நாற்றும் ஒரு 4 பாத்தி 5 பாத்தி விட்டுருக்குங்க. அதுக்கு ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் நல்லாங்க. இப்போதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் விவசாயம் பண்ணலாங்க. இந்த இடம் வக்கடாமடை அப்படிங்கிற ஒரு குளங்க. இந்த குளம் கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 50 வயசு ஆயிடுச்சுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வெட்ட ஆரம்பித்து பழைய குளமாக இருந்துச்சு. ரொம்ப பராமரிப்பு இல்லாமல், ரொம்ப தூர்வாராமல் இதாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் கிராமியம் தொண்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்கள போயிட்டு அணுகணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராமியம் தொண்டு நிறுவனம் மூலியமாக தூர் வாரினாங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு தண்ணி நிறைய இப்போ தேங்குதுங்க. பக்கத்தில் எல்லாம் கேணியெல்லாம் தண்ணி வந்ததுனால பூத்தோட்டம் விவசாயங்கள் நல்லா நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அந்த வகையில் நாங்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி ஆட்டம் நாங்கள் இது பண்ணி அவங்க தூர்வாரி கொடுத்த பிறகு நாங்கள் அந்த குளத்தை கொஞ்சம் பராமரிச்சுக்கிட்டு நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். வணக்கம், என் பேர் ராமசாமி, போத்துராஜம்பட்டி. நாங்கள் கிராமியத்து மூலம் போத்துராஜம்பட்டியில் 2 குளத்துங்களை தூர்வாரினார். அதனால் கிணறுக்கு நீர்மட்டம் ஓரளவு கிடச்சிருக்குது. மழை காலத்தில் இருக்கிற தண்ணி ஒவ்வொரு தண்ணி வெளியே போகாமல் குளத்தை ஆழப்படுத்தியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசு வேளாண் துறைகளுடன் இணைந்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. வள, நிர்வாக, பராமரிப்பு, பாதுகாப்பு குழுக்கள் நீர்நிலைகள், நீராதார வாய்க்கால் பராமரிப்பு செய்து மழை நீர் அறுவடை சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. மகளிர் குழுக்கள் வருவாய் பெருக்க திட்டங்களான ஆடு வளர்ப்பு, கொள்ளைப்புற கோழி வளர்ப்பு, கறவை மாடு, காய்கறி சாகுபடி, உற்பத்தி மற்றும் விற்பனை, மலர், மரிக்கொழுந்து சாகுபடி என குடும்ப வருவாய் பெருக்கத்தில் தங்கள் பங்களிப்பை செய்வது மூலம் குடும்பத்தில், சமூகத்தில் பெண்களின் அந்தஸ்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆழ குழி தோண்டி அதற்குள்ளே ஒரு முட்டை வைத்து
அண்ணாந்து பார்த்தால் 1000 முட்டை என்ற பழமொழி போல் குளம் வெட்டி குளம் செழிக்க இத்திட்டம் வழிவகை செய்துள்ளது. கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் உள்ள மேற்கண்ட கிராமங்களில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மற்றும் இடம்பெயர்தலை தடுக்கும் நோக்கத்தோடு கிராமியத்தால் சொசைட்டி ஜெனரல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்ட லெட்ஸ் கல்டிவேட் டெவலப்மெண்ட் திட்டமானது குறுகிய காலத்தில் மக்களிடம் வாழ்வாதாரத்தின் முன்னேற்றம் அடைவதில் மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இக்குறுகிய காலத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் மக்கள் மனதில் நம்பிக்கையை விதைத்துள்ளது. இத்திட்டம் சிறப்பாக செயல்படுத்த உதவிய அனைவருக்கும் கிராமியம் தனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது. இத்திட்டத்திற்கு நிதியுதவி செய்த சொசைட்டி ஜெனரல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் நிறுவனத்திற்கும் ஆலோசனைகள் வழங்கிய ஓஃபி நிறுவனத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சொசைட்டி ஜெனரல் என்ற நிறுவனத்திடமிருந்து கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தில் 6 கிராமங்களில் 6 குளங்கள் தூர்வாரி செம்மைப்படுத்தி குளங்கை தேக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தரிசுநல மேம்பாட்டுக்காக மரக்கன்றுகளை நட்டு மரங்களை நல்லா வளர்த்து வச்சுருக்கோம். அந்த பகுதியில் ஃபார்மர்ஸ் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம், யூத் கிளப் ஆரம்பிச்சிருக்கோம், பெண்கள் சுயஉதவி குழுக்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அவர்களுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்துருக்குறோம். நம்ம அந்த செஞ்ச பணிகளை அங்கே மேனேஜ்மெண்ட் கமிட்டி, அதாவது குளங்களை பராமரிக்கிறது அந்த கிராமத்து மக்களே ஃபார்மர்ஸ் கிளப்பை பராமரிச்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்த உதவிய ஒஃபி, சொசைட்டி ஜெனரல் எங்களது கிராம மக்களின் சார்பாகவும் விவசாயிகளின் சார்பாகவும் சுய உதவி குழு மக்களின் சார்பாகவும் மாலை நேர பள்ளி மாணவர்களின் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மக்கள் பங்கேற்பு மற்றும் பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை.